ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தயிர் சாதம் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி. இதை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். முக்கால் கப்புக்கு 2.5 கப்பு தண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆனதும் நம்ம ஒரு 5 விசில் வச்சு இதை நல்லா வேக வச்சிடலாம். குழைவாக வேக வச்சிடலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டியில் நல்லா மசிச்சு வச்சிடலாம். கூல் ஆகட்டும் கொஞ்சம் நேரம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தயிர் சாதம் இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கடுகு தாளிச்சிடலாம். முந்திரி பருப்பு தாளிச்சிடலாம். தயிர் சாதத்தில் முந்திரி பருப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வாசனைக்காகவும் காரத்துக்காகவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட தயிர் மிளகாய் இருந்ததுன்னா அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். துருவிய இஞ்சி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். தயிர் மிளகாயில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸு. இப்போது வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே இங்கே சாதம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் 3/4 கப்பு தயிரை எடுத்து விட்டுருக்கேன். இதை நல்லா விட்டு கலந்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்க வேண்டாம். புளிப்பு கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் தயிர் ரொம்ப புளிச்சுதுன்னா நீங்கள் 1/4 கப்பு பால் சேர்த்துக்குங்க. தயிர் புளிக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தயிர் சாதம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பில் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இதில் நம்ம விருப்பமான பழங்களை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கிரேப்ஸும் பாமிக்ரனேட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கூலான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இது மேலே நான் பாமிக்ரனேட்டும் கிரேப்ஸையும் போட்டு அலங்கரிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம தயிர் சாதம் பண்ணோன்னா இந்த சம்மருக்கு இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.